வெல்கம் டு DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.4ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு சம் வந்து இதுவும் 2 மார்க் சம் தான், ஈஸியான சம் தான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னாலே தனித்தனியான்னு அர்த்தம், செப்பரேட்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ ஏ வேல்யூ வந்து தனித்தனியாக வரும், பி வேல்யூஸ் வந்து தனித்தனியாக வரும். ஸோ காமனாக ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூஸுமே வராது. ஸோ காமனாக எதுவும் வராதனால ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும்தான் வரும். இங்கனுக்குள்ளே மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா, அது வந்து வராது. அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையாப்பா, இதோட வேல்யூ 0 தான் வரும், இதோட வேல்யூ எதுவும் வராது. ஸோ அதனால தான் இதோட வேல்யூ இங்கே போட தேவையில்லை. ஸோ இது மட்டும் எழுதுனா போதும் ஃபார்முலாவில். இப்போ கொஸ்டினில் பி ஆஃப் நாட் ஏயோட வேல்யூ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பி ஆஃப் பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, பி ஆஃப் ஏயோட வேல்யூ இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ இருக்குது, பி ஆஃப் ஏயோட வேல்யூ தெரியாது. ஆனால் பி ஆஃப் நாட் ஏயோட வேல்யூ தான் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் நாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, இதுதான் ஃபார்முலா. ஸோ பி ஆஃப் நாட் ஏயோட வேல்யூ என்ன, 0.45, விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஸோ அப்போனா பி ஆஃப் ஏ இந்த பக்கம் வந்தால் 1 மைனஸ் போட்டு 0.45 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1.00 0.45 இதை மைனஸ் பண்ணோம், இது 0 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது 10 ஆயிரும். ஸோ 10 மைனஸ் 5 5, 9 மைனஸ் 4 5, இது 0. ஸோ 0.55 போட்டு பி ஆஃப் ஏ. ஸோ பி ஆஃப் ஏயோட வேல்யூ இது எழுதிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பி ஆஃப் ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ பி ஆஃப் பியோட வேல்யூ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுவோம். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு பதிலாக என்ன எழுதணும், இங்கே 0.65ன்னு கொஸ்டினை கொடுத்துருக்காங்களா. ஸோ 0.65 எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு பி ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, அப்போ பி ஆஃப் ஏட வேல்யூ 0.55 போட்டு ப்ளஸ் போட்டு பி ஆஃப் பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பி ஆஃப் பியோட வேல்யூவாக எழுதணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு 0.65 மைனஸ் 0.55ன்னு போடணும். ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இப்போ 65 மைனஸ் 55 மைனஸ் பண்ணால் 10 தானே வரும். ஸோ 0.10ன்னு போடணும். ஸோ பி ஆஃப் பியோட வேல்யூ 0.10 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.